நெறைய பேருக்கு அந்த மாரி நடந்திருக்கும். உங்களுக்கு அப்படி நடந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெறைய பேர் ஒரு ஹேர் கட் பண்ணணும், இல்ல புதுசா ஒரு ட்ரெஸ்ஸ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட, பேரண்ட்ஸ் சைட்லருந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு பெர்மிஷன் கிடைக்காது. நீ செய்யவே வேணான்னு மறுத்துட்டா கூட பரவால்ல. நீ உன் புருஷன கேட்டு பண்ணிக்கோ. அவங்களுக்கெல்லாம் ஓகேன்னா பண்ணிக்கோன்னு அந்த பக்கமா தள்ளி விடுவாங்க. அங்க போய் நம்ம வாய திறந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, நம்ம பெர்மிஷன் கேட்க முடியுமா? நம்ம வீட்லயாச்சும் அப்பா, அம்மான்ற உரிமையில வாய திறந்து எனக்கு இது வேணும், வேணான்னு சொல்ல வரும். ஆனா ஹஸ்பண்ட் வீட்ல எவ்வளோதான் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும், எனக்கு இது பண்ணலாமா, பண்ணட்டுமா அப்படின்ற மாரி பெர்மிஷன் கேட்க அவ்வளோ சீக்கிரம் வராது. நெறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் கூட நிராசையா போகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த கேஸ்ல நமக்கு எப்படி தோணும்னா, நல்லா நம்மள புரிஞ்சுக்கிற நம்ம பேரண்ட்ஸே இத அப்போஸ் பண்றப்போ, இன்னொருத்தவங்க கிட்ட நம்ம எப்படி இத ஓப்பன் பண்றதுன்ற பயம், தயக்கமே இத நம்மளால பேசக்கூட முடியாத மாரி ஆயிடும். கல்யாணம் ஆன பிறகு பண்ணிக்கலாம்னு செய்ற நெறைய விஷயங்கள் குழந்தை குட்டின்னு ஆயி, அது காணாம மறைஞ்சு மாஞ்சே போயிடும். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க குழந்தைங்கள உங்கள விட அதிகமா இன்னொருத்தவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களோட ஆசைகள நீங்க நிறைவேத்துற மாதிரி யாரும் அவ்வளவு சீக்கிரம் நிறைவேத்த வரமாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட அவங்க நியாயமான ஒரு ஆசைகள் எடுத்து வைக்கிறப்போ, அதை எங்கேயுமே கடத்தி விடாம நீங்க அவங்கள சப்போர்ட் பண்ணி நின்னு பாருங்க. ஏன்னா சிலருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கான பார்ட்னர், ஃபேமிலிலாம் அமைவாங்க. அவங்களுக்கு புடிச்சத செஞ்சுக்க முடியும். ஆனா எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆனா எல்லாருக்கும் பாசமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சந்தோஷமே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும்.